இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பில் நடத்தப்படுகின்ற கலைக்கல்லூரிக்கு அந்த கல்லூரிக்கு வழங்கப்பட்ட 25 ஆண்டுகள் குத்தகை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்திலே வந்தது. அந்த வழக்கு இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு கல்வி என்பது ஒவ்வொரு அடிப்படை மனிதனுக்கும் தேவை என்பதை உலகுக்கு உணர்த்திய உச்சநீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்து சமய அறநிலையத்துறை திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினத்தோடு சேர்த்து 3503 திருக்கோயில்கள் புடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகும். இந்த திருக்கோயிலுடைய எண்ணிக்கை என்பது வருகின்ற தை மாதத்திற்குள் 4000 குடமுழுக்குகளை சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் மாத்திரம் 51 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த துறை திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை பக்தர்கள் பயன்படுகின்ற வகையில் அறிவித்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கட்டணமில்லா திருமணம் என்பதை அறிவித்து இதுவரையில் 1800 திருமணங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த ஆண்டு மேலும் 1000 திருமணங்கள் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரையில் இந்த திருமணனுடைய எண்ணிக்கை நிறைவு பெறுகின்ற பொழுது 2537 திருமணங்கள் இதுவரையில் நடந்து முடிந்திருக்கின்றன. இதில் 4 கிராம் தங்கம் உட்பட அனைத்து பொருட்களுமே இலவசமாக அந்த திருமண தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய சாதனை என்று ஒன்று எடுத்துக்கொள்வேமானால் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து நிலங்களை மீட்டது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த வகையில் இதுவரையில் 1026 திருக்கோயில்களில் சுமார் 7846.62 கோடி மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலங்களுடைய அளவு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மீட்கப்பட்ட நிலங்களுடைய அளவு 7923.86 ஏக்கர் நிலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கால பூஜை திட்டம் என்று பல்வேறு திருக்கோயில்களில் நடைமுறையில் இருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது 12957 திருக்கோயில்கள் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இருந்தது. அந்த திருக்கோயில்களுக்கு வைப்பு நிதி 1 லட்சம் ரூபாய் வைக்கப்பட்டிருந்தது. அந்த 1 லட்சம் ரூபாயில் இருந்து வருகின்ற வைப்பு தொகையின் வட்டியை வைத்துத்தான் அந்த திருக்கோயில்களுக்கு விலக்கேற்றுகின்ற ஒரு சூழல் இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த 1 லட்சத்தை 2 லட்சமாக்கி 2 லட்சத்தை 2.5 லட்சமாக்கி இன்றைக்கு 19000 திருக்கோயில்களுக்கு ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் அரசே 180 கோடி ரூபாயை மானியமாக வழங்கி இன்றைக்கு வைப்பு நிதி ஏற்படுத்தியதால் திருக்கோயில்களில் ஒரு கால பூஜை என்பது மாறி 2 காலம் 3 காலம் என்று பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான ஒரு உதவியும் அரசு சார்பில் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாதந்தோறும் அவருடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்துகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்து இந்த ஆண்டு முதல் அந்த 1000 ரூபாயை 1500 ரூபாயாக அறிவித்து அந்த அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுடைய அவர்களுடைய ஒரு அங்கீகாரத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. இந்த ஒரு கால பூஜை திட்டத்தை பொறுத்தளவில் அந்த திட்டத்திலே இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய கல்வி உதவிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் என்று அறிவித்து அதில் இதுவரையில் 1500 பிள்ளைகள் இந்த ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இருக்கின்ற அர்ச்சகருடைய குடும்பங்கள் பயனடைந்திருக்கின்றன. திருக்கோயில்களை பொறுத்தளவில் திருப்பணிகள் என்பது ஒரு ஆன்மீக புரட்சியாகவே இந்து சமய அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் 12152 திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழு அனுமதி அளித்திருக்கின்றது. அந்த வகையில்
இந்த திருப்பணிகளுக்கு அனுமதி என்று எடுத்துக்கொண்டால் 27,563 பணிகளுக்கு இதுவரையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் கணக்கிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 3,840 கோடி மதிப்பிலான 14,594 பணிகள் இதுவரையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிறைவு செய்யப்பட்ட பணிகளை பெருமிதத்தோடு மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். 3,843 கோடி மதிப்பிலான 14,594 பணிகள் இதுவரையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிறைவு செய்திருக்கின்றோம். இதில் இன்னொன்று குறிப்பிட்டு கூற வேண்டிய அம்சம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 11,556 பணிகள் உபயதாரர் நிதி 1,470 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் உபயதாரர்கள் மாத்திரம் இதுவரையில் திருப்பணிகளுக்கு உபயமாக கொடுத்திருப்பது இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய தொகையை வழங்கியது இந்த காலத்தில்தான். துறையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை, மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியின் மீது இருக்கின்ற நம்பிக்கைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். அதேபோல் இந்த ஆட்சியில்தான் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் நமது மன்னர்கள் முன்னோர்கள் உருவாக்கிய அந்த திருக்கோயில் ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்ந்து அந்த திருக்கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதுவரையில் சுமார் 425 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் 714 திருக்கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் அந்த 714 திருக்கோயில்களில் 68 திருக்கோயில்கள் குடமுழுக்கு முடிந்திருக்கின்றது. அதில் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால், துக்காட்சி அம்மன் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலும் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் பெருமளவு 100 கோடி ரூபாய்க்கு மேலாக உபயதாரர் நிதி வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட இந்த திருக்கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை உருவான காலத்திலிருந்து யாருமே செய்யாத அளவிற்கு சிறப்புகள் சேர்த்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதோடு மாத்திரமல்லாமல் ஆதி திராவிடர்கள் பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு கடந்த காலங்களில் 1000 திருக்கோயில்கள் 1000 திருக்கோயில் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 5000 திருக்கோயில்களுக்கு தான் நிதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1 லட்சம் ரூபாய் என்றிருந்த அந்த தொகையை 2 லட்சமாக உயர்த்தி மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிதி பத்தாது என்றவுடன் 2.5 லட்சமாக உயர்த்தி இதுவரையில் 5000 ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலும் 5000 பழங்குடியினர் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலும் 10,000 திருக்கோயில்களுக்கு சத்தமில்லாமல் ஒரு ஆன்மீக புரட்சியை நடத்தி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் திருக்கோயிலுடைய முகப்பகுதியான ராஜகோபுரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 107 திருக்கோயில்களில் 109 ராஜகோபுரங்கள் சுமார் 216 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன. அதேபோல் ராஜகோபுரங்களுடைய மரமாத்து பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 329 திருக்கோயில்களில் 93 கோடி ரூபாய் செலவில் 351 ராஜகோபுரங்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் 178 ராஜகோபுரங்களுடைய மரமாத்து பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, தேர் என்று எடுத்துக்கொண்டால் ஆழித்தேர் திருவாரூர் அனைவர் ஞாபகத்திற்கும் வரும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதேபோல் கண்டதேவி திருக்கோயிலுடைய திருத்தேர் 18 ஆண்டு காலமாக ஓடாமல் இருந்த அந்த திருத்தேரை திராவிட மாடலுடைய ஆட்சியின் நாயகன் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைந்து அழைத்து பேசி அந்த தேரை ஓட வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். சுமார் 75 கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் 130 திருக்கோயில்களுக்கு 134 புதிய மரத்தேர்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதில் 28 தேர்கள் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் தேர் மரமாத்து பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 19 கோடி ரூபாய் செலவில் சுமார் 72 திருக்கோயில்களில் 72 திருத்தேர்கள் மரமாத்து பணிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதுவரையில் 50% மேலாக 40 திருத்தேர்கள் மரமாத்து பணிகள் முடிவுற்று பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று வரலாற்றிலே சொல்லுவார்கள்.
தேர்கள் வெயிலிலும் மழையிலும் நினையக்கூடாது என்பதற்காக அதற்காக பிரத்யேகமாக ஒரு திட்டத்தை உருவாக்கி சுமார் 30 கோடி ரூபாய் செலவில் 197 திருக்கோயில்களுக்கு கொட்டகைகள் அமைக்கின்ற பணியை தொடங்கி இதுவரையில் 104 திருத்தேர்களுக்கு பாதுகாப்பு திருக்கொட்டகைகள் அமைத்து தந்திருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் தேர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தங்கத்தேர்கள் 31 கோடி ரூபாய் செலவில் 5 தங்கத்தேர்களை தற்போது பணிகள் துவக்கி இருக்கின்றோம். அதில் பெரியபாளையத்தம்மன் திருக்கோயிலுக்கு தங்கத்தேர் செய்கின்ற பணி நிறைவுற்று பக்தர்கள் நேர்த்திக் கடனுக்காக வீதி உலா வந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் வெள்ளித்தேர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 29 கோடி ரூபாய் செலவில் சுமார் 9 புதிய வெள்ளித்தேர்களை அறிவித்திருந்தோம். அந்த புதிய வெள்ளித்தேர்களில் 3 தேர்கள் முழுமையாக பணி நிறைவு பெற்று தற்போது பக்தர்கள் வசதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அசோகர் மரத்தை வெட்டினார், குளங்கள் நட்டார் என்று வரும். நம்முடைய இந்த தமிழகத்துடைய முதல்வர் அசோகராக திகழ்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 4 கோடி ரூபாய் செலவில் 3 திருக்குளங்களை புதிதாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அதேபோல் திருக்குளங்கள் சீரமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் 137 கோடி ரூபாய் செலவில் 249 திருக்குளங்கள் சீரமைப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இதுவரையில் 90 திருக்குள பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அதேபோல் அன்னதான கூடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 131 புதிய அன்னதான கூடங்கள் சுமார் 147 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு அதிக அக்கறை செலுத்தி 241 கோடி ரூபாய் செலவில் புதிதாக 36 பக்தர்கள் தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன. அர்ச்சகர்கள் குடியிருப்பு இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக சுமார் 188 கோடி ரூபாய் செலவில் 586 அர்ச்சகர்களுக்கு வீடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் பசுக்கள் காப்பகம் 135 கோடி ரூபாய் செலவில் 121 பசுக்கள் காப்பகம் அறிவிக்கப்பட்டு 8 புதிய பசுக்கள் காப்பகம் இதுவரையில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 93 பணிகள் இதில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு பெருந்திட்ட வரைவு என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தோற்றுவித்து சுமார் 1770 கோடி ரூபாய் செலவில் 19 திருக்கோயில்களில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் அண்மையில் குடமுழுக்கு நடைபெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலும் அடங்கும். இந்த ஆண்டு 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேலும் 4 திருக்கோயில்களுக்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 23 திருக்கோயில்கள் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கம்பிவட ஊர்தி என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் 9 கோடி ரூபாய் செலவில் ஐயர்மலையிலும் சோளிங்கரில் அருள்மிகு நரசிம்மசாமி திருக்கோயிலுக்கு கம்பிவட ஊர்தியும் அமைக்கின்ற பணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். மின்தூக்கிகள் என்று எடுத்துக்கொண்டால் மருதமலை சுவாமிமலை ஆகிய 2 திருக்கோயில்களுக்கும் மின்தூக்கி பணிகள் நிறைவுறுகின்ற தருவாயில் இருக்கின்றன. இந்த ஆண்டு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திற்குள் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு அவை நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சிறுவாபூரிலே பெருகி வருகின்ற பக்தருடைய எண்ணிக்கைக்கேற்ப திருத்தணியிலே பெருகி வருகின்ற பக்தருடைய எண்ணிக்கைக்கேற்ப சுமார் 110 கோடி ரூபாய் 57 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய திருத்தணியில் பாதையை அகலப்படுத்துவதற்கும் 67 கோடி ரூபாய் செலவில் சிறுவாபுரியிலே சாலையை அகலப்படுத்துவதற்கும் அரசு மானியமாக சுமார் 127 கோடி ரூபாயை அறிவித்திருப்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் உலகத்திலேயே மிக உயரமான சிலை நம்முடைய மருதமலையிலேயும் அதேபோல் திண்டல் பகுதியிலேயும் அதேபோல் செய்யாறு பகுதியிலேயும் முக்கியமாக இந்த முருகர் சிலைகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் வெகு விரைவில் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பெரியாருடைய கனவுகளையும் கலைஞர் அவர்களுடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுகின்ற வகையில் 29 அர்ச்சகர்களை அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாகலாம் திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அனைவரும் அனைத்திற்கும் சமமானவர்கள் என்பதை
ஆணுக்கு பெண் நிகர் என்பதை பறைசாற்றுகின்ற வரையில் 12 பெண் ஓதுவார்களை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நியமித்திருக்கின்றோம். அதேபோல் பணிகளுடைய அரசினுடைய பெருகி வருகின்ற பணிச்சுமையை கருத்தில் கொண்டு இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 714 பேர் உதவி ஆணையர், செயல் அலுவலர், உதவியாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் என்று டிஎன்பிசியின் சார்பில் 714 பேர்களை இதுவரையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கருணை அடிப்படையில் இதுவரையில் 34 நபர்களுக்கும் 128 நபர்களுக்கும் பணியாணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த துறையில் பதவி உயர்வு என்பது எட்டாக்கனியாக இருந்தது. இதுவரையில் 935 பேர் பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல் தொகுப்பூதியத்தில் இதுவரையில் நிரந்தரமாக பணியமர்த்தப்படுகின்ற அரசாணைக்கு இணங்க 1347 பேர் இதுவரையில் பணி வரன்முறை படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் ஓய்வூதியம் 4000 என்றிருந்ததை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 5000ஆக உயர்த்தி இருக்கின்றோம். ஓய்வு பெற்ற அர்ச்சகர் மற்றும் பணியாளர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பொங்கல் கருணை கொடையை முதலாக அறிவித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நிகராக திருக்கோயில் பணியாளர்களுக்கு குடும்ப நல நிதி 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆண்டிற்கு ஒரு முறை கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை முதலில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி. இது ஒரு புறம் என்றால், ஆன்மீக பயணத்தை பொறுத்தளவில் இந்த ஆட்சி தான் ஒரு தனி முத்திரை பதித்திருக்கின்றது. அது நம்முடைய அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லுகின்ற ஆன்மீக பயணம். அதேபோல் ஆடி மாதங்களில் அம்மன் திருக்கோயில்களுக்கு செல்லுகின்ற ஆன்மீக பயணம். அதேபோல் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் திருக்கோயில்களுக்கு செல்லுகின்ற ஆன்மீக பயணம். அதேபோல் காசி ராமேஸ்வரத்திற்கு செல்லுகின்ற ஆன்மீக பயணம். அதேபோல் முக்திநாத் மானசேவர் திருக்கோயில்களுக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு உண்டான மானியத்தை உயர்த்தி வழங்குவதென்று எண்ணற்ற ஆன்மீக பயண திட்டங்களை கொண்டு வந்து 60 வயது கடந்த முதியோர்களை இறைவனை காணுவோமா இனி என்று அதிசயித்து கொண்டிருந்த முதியோர்களுக்கு இறைவனாக இருந்த இந்த ஆட்சி இறை தரிசனத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தங்க முதலீட்டு திட்டம், திருக்கோயிலே வருகின்ற பலமாற்று பொன்னினங்கள் பயன்பாட்டிலே இல்லாதவற்றை நீதிபதிகளை குழு அமைத்து அவர்கள் முழுமையாக அதில் தங்கத்தை பிரித்தெடுத்து ஒன்றிய அரசுக்கு சொந்தமான நம்முடைய உருக்காலைக்கு சென்று அந்த தங்கத்தை உருக்கி அதை வங்கியிலே வைத்த அளவிற்கு இதுவரையில் ஆண்டொன்றுக்கு 17 கோடி ரூபாய் வீணாக இருந்த அந்த தங்கத்தின் வாயிலாக திருக்கோயிலுடைய திருப்பணிக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம். முக்கியமான திட்டம், இறை பசியோடு வருகின்ற அன்பர்களுக்கு வயிற்றுப்பசியை போக்குகின்ற நோக்கத்தோடு 13 திருக்கோயில்களில் இதுவரையில் முழு நேர அன்னதான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு புதிதாக மேலும் 2 திருக்கோயில்களுக்கு இந்த அன்னதான திட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். ஒருவேளை அன்னதான திட்டம் 764 திருக்கோயில்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அன்னதான திட்டத்தில் மாத்திரம் ஆண்டொன்றுக்கு 3,50,00,000 மக்கள் பயன்படுகின்றார்கள், பக்தர்கள் பயன்படுகின்றார்கள். இதற்கு ஆகின்ற செலவு பார்த்தால் ஆண்டுக்கு 120 கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். பழனியிலே பாத யாத்திரையாக வருகின்ற பக்தர்களுக்கு பங்குனி உத்திரம் மற்றும் தைப்பூசத்திற்கு 20 நாட்களில் 4 லட்சம் பக்தர்களுக்கு உணவளிக்கின்றோம். திருவிழா போன்ற விசேஷ நாட்களில் பக்தர்கள் அதிகமாக கூடுகின்ற நாட்களில் பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப அன்னதானத்தை உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கின்றோம். நாள் முழுவதும் பிரசாரம் வழங்கும் திட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் பழனியிலும் தான் இந்த திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 25 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். அதேபோல் மலைக்கோயில்கள், அதிகமான பக்தர்கள் வருகின்ற இடங்களில் மருத்துவமனைகள் கடந்த காலத்தில் பழனி திருக்கோயில் மாத்திரம்தான் இருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 19 திருக்கோயில்களில் மருத்துவமனைகள், அவ்வப்போது அந்தந்த திருக்கோயிலே கூட்டம் அதிகமாக இருக்கின்ற போது
பக்தர்களுக்கு திடீரென்று ஏற்படுகின்ற உடல் உபாதைகளை நோய்களை தவிர்ப்பதற்காக இந்த மருத்துவமனைகள் பெரிய அளவு பயன்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இதுவரையில் 8000 பேர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பலனடைந்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுக்கு இந்து சமய அறநிலைத்துறைக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு 1187 கோடி ரூபாயை மானியமாக திராவிட மாடல் அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அள்ளி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய பணிகள் மேலும் சிறக்க, எங்களுடைய பணிகள் மேலும் மேலும் பக்தர்களுக்கு உதவியாக இருக்க, அனைத்து ஆலயங்களும் ஒளிபெற, எங்கும் தீபதூப ஆராதனைகள், எங்கும் மணியோசைகள், எங்கு பார்த்தாலும் திருவாசகம் தேவாரம் பன்னிசைக்க ஊடகத்துறையினர் நீங்கள் எங்களுக்கு எப்பொழுதும் போல் உதவியாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் திருக்கோயிலின் சார்பில் நடைபெறுகின்ற முக்கிய திருவிழாக்களை எப்படி நீங்கள் அதிக அளவு மக்களிடம் கொண்டு சேர்த்தீர்களோ அதேபோல் இந்து சமய அறநிலையத்துடைய குறை நிறைகளை எங்களிடம் தெரிவித்தால் அதை நிச்சயம் சரி செய்து குறைகளை நிறைவாக்குவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தளவில் வீர வசந்தராயர் மண்டபம் 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அந்த வீர வசந்தராயர் மண்டபத்தை புதுப்பிக்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதோடு சேர்ந்து ஒரு 64 பணிகள் திட்டமிடப்பட்டு குடமுழுக்கிற்கு தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். தை மாதத்திற்குள் குடமுழுக்கை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதில் வீர வசந்தராயர் மண்டபத்திற்கு தேவைப்படுகின்ற கற்கள் கிடைப்பது மிக கடினமான சூழல் இருக்கின்றது. ஆகவே அதற்குண்டான முயற்சியும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும், எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும், அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்களும் முழுவீச்சில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த துறை இவ்வளவு ஒளிவும் பொலிவும் பெறுவதற்கு பழனியிலே உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு முருக பக்தர் மாநாடு போன்ற சிறப்பான திட்டங்கள் நிறைவேறுவதற்கு கடந்த காலங்களில் இருந்த கூடுதல் செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்களும், கடந்த காலங்களில் இருந்த ஆணையாளர்கள் அன்பிற்கினிய குமரகுருபன் அவர்களும், அன்பிற்கினிய முரளி அவர்களும், அதேபோல் தற்போது ஆணையாளராக இருக்கின்ற ஸ்ரீதர் அவர்களும், தற்போது கூடுதல் ஆணையாளர் இருக்க பழனி அவர்களும், ஏனைய இணை ஆணையாளர்கள், கூடுதல் ஆணையாளர்கள், அதேபோல் துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற எங்களுக்கு வழிகாட்டுகின்ற மணிவாசகம் அவர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் விளைவாகத்தான் கடந்த காலங்களில் ஏளனமாக பார்த்த இந்த துறையை இன்றைக்கு புருவத்தை உயர்த்தி பார்க்கின்ற அளவிற்கு இந்த துறையினுடைய பணிகள் சிறப்பு சேர்த்ததற்கு இந்த நேரத்தில் அதிகாரிகள் பெருமக்களுக்கும் துறையின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணிகள் துவங்கப்பட்டு விட்டது, பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் நான் அந்த பணியை பார்வையிட இருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆய்வினை மேற்கொள்வோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அதில் 1000 கால் மண்டபம் திறக்கப்படாமல் இருந்தது. எங்களுடைய ஆய்வின் விளைவாகத்தான் அந்த 1000 கால் மண்டபம் பயன்பாட்டுக்கு வந்தன. நெல்லையப்பர் கோயிலே 1000 கால் மண்டபம் 18 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்தது. அந்த வாயிற்கதையும் திறந்த பெருமை, அந்த 1000 கால் மண்டபத்தை திறந்து வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சாரும். அதேபோல் நம்முடைய ராமேஸ்வரத்திலே இருக்கின்ற வெள்ளித்தேர் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்தது. அந்த வெள்ளித்தேரை வீதி உலா வர செய்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியை சாரும். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் தங்கத்தேர் 10 ஆண்டுகளாக பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்தது. அந்த தங்கத்தேரையும் பக்தருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சாரும். நீங்கள் கோரிய அந்த காஞ்சிபுரத்துடைய திருக்கோயிலுடைய பணிகள் 4 முறை ஒப்பந்தம் கோரப்பட்டும் ஒப்பந்தக்காரர்கள் யாரும் அதில் பங்கு பெறாததால் மீண்டும் ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். இதர பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நல்ல ரெஸ்பான்ஸ். எங்களோட எண்ணிக்கை 1000 பேர், 2000 பேர். இந்த 2000 பேரை நிச்சயமாக பூர்த்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அதிகமாக வந்தாலும் நிச்சயமாக அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று
அவர்களையும் இதில் பயணிப்போம். கிட்டத்தட்ட ஆன்மீக பயணத்தை பொறுத்தளவில் அனைத்து செலவுகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின்படி அரசே மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் இல்லை ஓதுவார் 48 பேர் இதுவரையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 12 பேர் பெண் ஓதுவார்கள். இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் அனைத்து ஜாதியர் அர்ச்சகர் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் அது குறித்த வழக்கு இருக்கின்றது. ஆகம கமிட்டி நியமிக்கப்பட்ட பிறகு ஆகமத்திற்கு ஏற்றாற்போல் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கமிட்டியில் புதிதாக 5வது ஒரு நபரை கமிட்டியில் நியமிக்க வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி வழிகாட்டுதல்படி நியமிப்பதற்குண்டான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த கமிட்டி அமைந்த பிறகு இந்த அனைத்து ஜாதியர் அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட வேண்டிய அர்ச்சகர்களுடைய எண்ணிக்கை உயரும். நிச்சயமாக அதை தான் நாங்கள் ஆடி மாதத்தில் ஆன்மீக பயணம், புரட்டாசியில் ஆன்மீக பயணம், அப்படி என்று ஆன்மீக பயணத்தை நிச்சயமாக நிருபர் அதற்குண்டான ஆலோசனை இப்படி செய்யலாம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கேற்றாற்போல் ஓரிரு மாதங்களில் அந்த பயணத்தை தொடங்குவோம். நிச்சயமாக தடைகள் பல உண்டென்றால் அதை தகர்த்தெறிகின்ற திறந்தோள்கள் இந்த ஆட்சிக்கும் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகன் எங்கள் முதல்வருக்கும் உண்டு. இந்த துறையை பொறுத்தளவில் இந்த துறை திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி என்று பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு சாட்சிதான் 1503 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. சட்டத்தின் பாதையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதில் இடையூறு ஏற்படுத்த நினைப்பவர்களுடைய தடைக்கற்கள் தகர்த்தெறியப்படும். நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகள் ஏறி இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கும், அறநிலையத்துறை என்பதே அறம் சார்ந்த ஒரு துறை, அதில் பக்தர்களுடைய நலன் அதேபோல் மக்களுடைய நலனையும் இரண்டையும் இணைத்து பயணிப்போம். நிச்சயமாக இந்த தீர்ப்பு மேலும் மேலும் எங்களுடைய அறப்பணிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இடத்தை பொறுத்தளவில் முழுமையாக அந்த இடம் சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி திருக்கோயிலுக்கு வருமானம் ஈட்டுகின்ற வகையில் அந்த இடத்தை பயன்படுத்த இருக்கின்றோம். இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பில் அங்கே ஒரு நர்சிங் காலேஜ் ஒன்று கொண்டு வருவதற்குண்டான முயற்சியினை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் சார்பிலே 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 32 வகுப்பறைகள் கொண்ட ஒரு பள்ளிக்கூட கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். மிக பிரமாதமாக 1000 மாணவர்களை தாண்டி அந்த பள்ளி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. 22 பள்ளிக்கூடங்கள், 10 கல்லூரிகளோடு 25,000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களோடு இந்த துறை பயணித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் பழனியிலே முதலில் மதிய வேலை திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் கொண்டு வந்தோம். அதேபோல் காலை சிற்றுண்டி திட்டத்தையும் அந்த பழனி ஆண்டவர் திருக்கோயில் சார்பில் செயல்படுத்தப்படுகின்ற பள்ளிக்கு அறிவித்திருக்கின்றோம். அந்த திட்டத்தையும் வெகு விரைவில் தொடங்க இருக்கின்றோம். அந்த திட்டத்தின் வாயிலாக தினந்தோறும் 4500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மழலை செல்வங்களும், கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகள் 4500க்கும் மேற்பட்டவர்கள் மதிய உணவு திட்டத்தால் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அறம் சார்ந்த இந்த துறை தற்போது மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. ஓகேவா? நன்றி.